ஜெப்ரானிக்ஸ்ல இருந்து ஒரு வித்தியாசமான மல்டி பர்பஸ் ப்ளூடூத் ஸ்பீக்கர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜெப்ரான் ஆக்ஸான் 150. ஸோ இதுதான் அதோடைய பாக்ஸ் பேக்கேஜிங். பாக்ஸுக்கு வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹைலைட் கொடுத்துருக்காங்க. அதாவது அக்வஸ்டி மேக்ஸ் அப்படின்னு அவங்கக்கூடிய ஸ்பெசிஃபிக்கான ஜெப்ரானிக்ஸ்னே சொந்தமான ஒரு டிஎஸ்பி மெக்கானிசம், டிஜிட்டல் சவுண்ட் ப்ராசஸிங் டெக் மெக்கானிசம் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 100 வாட் அவுட்புட் தரக்கூடிய ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர். மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் வேற இது. இதில் வந்து ப்ளூடூத் 5.3க்கான சப்போர்ட் இருக்கு, யூஎஸ்பி, மைக்ரோ எஸ்டி கார்டு, ஆக்ஸ் போர்ட்டுக்கான உங்களுக்கு சப்போர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் மைக்கோட வருது. டைப் சி போர்ட்டிங் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். கரியோக்கிலாம் உங்களுக்கு பாடவராக இருந்தீங்கன்னா, கரியோக்கிலாம் கண்டக்ட் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர் நிறைய கொடுத்துருக்காங்க. எல்லாம் டெமோ உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதான் அந்த பாக்ஸ் பேக்கேஜிங். விலை பார்த்தீங்கன்னா 7000 ரூபாய். 7000 ரூபாய்க்கு இதில் பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. பட் முதல்ல வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாக்ஸ் தான் பாக்ஸ் பேக்கேஜிங். பாக்ஸுக்குள்ள இந்த பர்டிகுலர் ஸ்பீக்கர்ஸ் இருந்துச்சு. ஸ்பீக்கர்னுடைய குவாலிட்டி எல்லாமே தரமா இருக்கு. பட் என்னென்ன எப்படி இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். அதுக்கப்புறமா அந்த மைக், வயர்லெஸ் மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த மைக்லேயே உங்களுக்கு யூஎஸ்பி டைப் சி போர்ட் மூலமா நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸுக்குள்ள ஸ்ட்ராப்ஸ், இதை நீங்க போர்ட்டபிளா நீங்க கேரி பண்ணி போகணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான ஸ்ட்ராப்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியான ஸ்ட்ராப்பா இருக்கு. அது தவிர உங்களுக்கு யூஎஸ்பி டைப் ஏ டு டைப் சி சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இதுல வந்து டிஜிட்டல் கியூஆர் கோட் இருக்கு. இந்த கியூஆர் கோடை நீங்க ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா யூசர் மேல டவுன்லோட் பண்ணிக்கலாம். 3.5 mm to 3.5 mm ஜாக் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்ஸ் கேபிள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் அந்த ஆக்ஸான் 150 100 வாட்டுக்கான ப்ளூடூத் ஸ்பீக்கர். ஸோ இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரோட டிசைன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா குவாலிட்டியா இருக்கு, வெயிட்டும் அதிகமாக நல்லாவே இருக்கு. உங்களுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பட்டன் கண்ட்ரோல்ஸும் மேலாப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதுல பவர் பட்டன், மோட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு, அப்புறம் மைக்கு கனெக்ட் பண்றதுக்கான மைக் வடிவத்திலே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. மைக்கோட ரிவர்பரேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு பிளஸ் மைனஸ், அதாவது மைக்கு நீங்க பேசுறப்ப சில இடத்துல எக்கோ கேட்கும் பாத்தீங்களா, அந்த எக்கோ கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த பிளஸ் மைனஸ் போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மைக்கினுடைய வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணணும் டிக்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சா கூட அதுக்கான கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஈக்குவலைசர், 2 ஈக்குவலைசர் மோடு இருக்கு. அதுக்கப்புறமா ஏஇ மோட் அப்படிங்கிறது கரியோக்கி மோட். நீங்க கேட்டுட்டு இருக்கிற யூடியூப் சாங்லயே உங்களுக்கு மியூசிக்கும் பாட்டும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த ஏஇ மோட போட்டிங்க அப்படின்னா பாட்டு வந்து உடைய வால்யூம் குறைச்சிடும், மியூசிக் மட்டும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கும். சூப்பரான பிக்சர் அது. பிளே பாஸ், அப்புறம் வால்யூம் இன்க்ரீஸ், வால்யூம் டிக்ரீஸ், அப்புறம் அதே பட்டன் தான் உங்களுக்கு லாங் பாஸ் பண்ணி நெக்ஸ்ட் பாட்டு போகிறதுக்கு அதுக்கான கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு நாப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த நாப் பெருசாக ஒன்றும் யூஸ் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல, ஒரு டிசைனுக்காக வச்சுருக்காங்க போல. இந்த சைடில் திறந்தோம்னா ஹை குவாலிட்டியான ஒரு ஃபிளாப் இருக்கு. இந்த ஃபிளாப்புக்குள்ள எல்லா கண்ட்ரோல்ஸும் இருக்கு. 6.3 mm மைக்கான உங்களுக்கு வயர்டு மைக் நீங்க கனெக்ட் பண்ண கூட அதுக்கான போட்டு கொடுத்துருக்காங்க. 3.5 mm ஜாக் ஆடியோ ஆக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன்ஸை கனெக்ட் பண்ணி நீங்க இதை அவுட்புட் செக் பண்ணிக்கிட்டு நீங்க பாட்டுக்கு கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு. யூஎஸ்பி டைப் சிக்கான ஒரு போர்ட் இருக்கு. மைக்ரோ எஸ்டிக்கான ஒரு ஸ்லாட் கொடுத்தாங்க. யூஎஸ்பி டைப் ஏ பென்ட்ரைவ்ல போட்டு பாட்டு கேட்கணும்னு நினைச்சா கூட அந்த ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஆப்ஷன்ஸையும் கவர் பண்ணிட்டாங்க. எஃப்எம் ரேடியோ தவிர இது ஆன் ஆயிருது. ஸோ ஆன் ஆனவுடனே உங்களுக்கு சைட்ஸ்ல எல்லாமே உங்களுக்கு இந்த ஆர்ஜிபி லைட் இருக்கிறது உங்களுக்கு கிளியரா தெரியுது. பின்புறத்தில் உங்களுக்கு ஆர்ஜிபி லைட் கிடையாது. ஃப்ரண்ட்ல பிளஸ் சைட்ஸ்ல உங்களுக்கு ஆர்ஜிபி லைட் இருக்கு. ஸோ இப்போ வந்து 2-3 பாட்டு நீங்க கேட்டு பாருங்க. அதுக்கப்புறமா இதோடைய ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஆல்ரைட், சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு. பேஸ் நல்லா இருக்கு. ஒரு சின்ன இடத்துல உட்காந்து நீங்க பாட்டு கேட்டீங்க அப்படின்னா ஒரு பேஸ் ஹெவியான ரிச்சான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இதில் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு ஓப்பன் ஏரியாவில் நீங்க வச்சு நீங்க கேட்டீங்க அப்படின்னா வால்யூம் நீங்க ஃபுல்லா வச்சாலும் சவுண்டு பத்தாத மாதிரி தான் இருக்கு. அதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. டிடபிள்யூஎஸ்க்கான ஆப்ஷன் இருக்கு. இந்த ஸ்பீக்கர் இன்னொன்று நீங்க வாங்கினீங்க அப்படின்னு ரெண்டையும் பேர் பண்ணீங்கன்னா டபுள் சவுண்ட் உங்களுக்கு கேட்கும். 100+100 200 வாட் அவுட்புட் உங்களுக்கு அவுட்டோர்ல யூஸ் பண்ணீங்கன்னா கிடைக்கும். பட் இன்டோர்ல அந்த அளவுக்கு தேவை கிடையாது. உங்களுக்கு 100 வாட் சவுண்டே உங்களுக்கு போதுமானதா இருக்கு. பேஸ் நல்லா இருக்கு. ஆனா இது ஒரு குவாலிட்டியான பேஸ் நான் சொல்ல மாட்டேன். பேஸ் வந்து ரொம்ப ஒன்றும், அதாவது பஞ்சி பேஸ் நீங்க என்ஜாய் பண்ணலாம். ஆனா ஒரு சில இடங்கள்ல இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்க கவனிச்சாலே தெரியும். அந்த ஆரம்பத்துல அந்த ட்ரம் அப்படியே ஆரம்பிப்பாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல எல்லாம் அந்த குவாலிட்டி ஏதோ ஒரு தகரடப்பா அடிக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி இடத்துல சில இடங்கள்ல மிஸ் ஆகுது. வாய்ஸ் குவாலிட்டி நல்லா இருக்கு. ஃபீமேல் வாய்ஸ் ஆகட்டும், மேல் வாய்ஸ் ஆகட்டும், எல்லாத்தோடைய குவாலிட்டி உங்களுக்கு நல்லா உங்களுக்கு கேட்குது. இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய கிளாரிட்டி, கிறிஸ்ப்னஸ் பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு ரொம்ப ஒன்று கிறிஸ்பானு சொல்ல மாட்டேன். ஏன்னா இது வந்து ஒரு பேஸ் சென்ட்ரிக்கான ஒரு ப்ராடக்ட் எனக்கு தோணுது. பேஸ் சென்ட்ரிக்கான ப்ராடக்டாக இருந்தால்தான் பல பேர் வாங்குவாங்க. இது வந்து நிறைய மக்கள் இன்னைக்கு வந்து பேஸ் ஹெவி தான் உங்களுக்கு பிடிக்குது.
ஸோ அந்த மாதிரி மக்களுக்கான டார்கெட் பண்ணப்பட்ட ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க மைக் கொடுத்துருக்காங்க, இந்த மைக் வச்சு நீங்க கரியோக்கி நீங்க பாட்டுக்கலாம். யாரும் பயப்பட வேணாம், கவலைப்படாதீங்க. நான் இப்போ வந்து கரியோக்கி பண்ணிடலாம், உங்களுக்கு நான் பாடி உங்களை துன்புறுத்தி டெஸ்ட்லாம் பண்ணி காமிக்க மாட்டேன். அதுக்கான டெஸ்டிங் வீடியோ ஆல்ரெடி நம்ம பண்ணியாச்சு, பாருங்க. गुमसुम है फिजाएं कहती सुनती निगाहें गुमसुम है फिजाएं है ना पलक पलक पे ख्वाब है ये ला 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 जो गीत लाजवाब है शाम भी कोई जैसे है नदी जैसे बहती है. ஆல்ரைட், ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்மளுடைய சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னா, மைக் வந்து இது ரொம்ப லவுடான ஒரு மைக்காக இருக்குது. அகெயின் இது வந்து உங்களுக்கு இண்டோர் இடத்துல நீங்கள் உட்காந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா வைப்ரேஷன் கண்ட்ரோல் முதல்கூட எல்லாமே கொடுத்துருக்காங்க. நல்லா நீங்கள் தாராளமாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஒரு கரியோக்கி நம்ம என்ஜாய் பண்ணுறோம், ட்ராவல் பண்ணுறப்போ ஒரு இடத்துக்கு போய் உட்காந்து நைட் சும்மா ஒரு சீ ஷைடில் உட்காந்து பாட்டு கேட்டுட்டு ஒரு பாட்டு பார்க்கணும்னு நினச்சோம்னா, ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் வேணும், என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அதை நீங்கள் வாங்கலாம். 7000 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்த்தான ப்ராடக்டாக இருக்குது. பேட்டரியை பற்றி சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா. இது பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா ஒரு 6லிருந்து ஒரு 7 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி உங்களுக்கு லைஃப் கிடைக்குது. இன்னொரு விஷயம், இதில் இருக்கிற யூஎஸ்பி டைப் ஏ போர்ட் மூலமாக இன்னொரு டிவைஸை நீங்கள் ஒரு அவசரத்துக்கு ஒரு மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ணணும்னு நினச்சா கூட ரிவர்ஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் இந்த ஸ்பீக்கரில் கொடுத்துருக்காங்க. ஸோ போர்ட்டபிள் நேச்சர், ஹை குவாலிட்டி, நல்ல ஒரு குவாலிட்டியான மைக்கு, வயர்லெஸ் மைக்கு, யூஎஸ்பி டைப் சி சார்ஜிங் மைக், எல்லா இன்புட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மைக்ரோ எஸ்டி கார்ட்லேருந்து யூஎஸ்பி பென் டிரைவ்லேருந்து ஆக்ஸ் கேபிள் வரைக்கும் உங்களுக்கு எல்லா இன்புட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய பாட்டை நீங்கள் வேற ஆஃப்லைன் கூட டவுன்லோட் பண்ணி நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம். எல்லாரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி பேஸ், வாய்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். நன்றி, வணக்கம். Get it.